டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? மலேசியன் கவர்மெண்ட் வந்து ஆடியோ லான்ச் முடிஞ்சிட்டு உடனே அழகா ஒரு காரை பூட்டி கொடுத்து போயிட்டு வாங்க தளபதி அப்படி சொல்லிட்டு அன்போட வழி நடத்தி இருக்காங்க. ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தா ஏர்போர்ட் விட்டு இறங்கிட்டோன்னே சென்னையில அப்படியே வந்து ஃபுல்லா நெரிசல் ஏற்பட்டுறீங்க. அப்படியே வந்து மைக்கு பிடிக்கிறீங்க, இது பண்றீங்க, வீடியோ எடுத்துன்னு இருக்கீங்க. டி நியூஸ் சேனல்கள், நான் ஒன்னு சொல்றேன், நீங்க எங்க டீமா? நியூஸ் சேனல்கள் ஃபுல்லா எங்க டீமா? நீங்க வந்து ஏன் கேள்வி கேட்கறீங்க? எதுக்கு வந்து கேள்வி கேட்கறீங்க சொல்லுங்க? இந்த தமிழ்நாட்டுல பாதி சேனல் உங்களுது தான், உங்களோட நியூஸ் தான். எப்படி இருந்தாலும் நெகட்டிவிட்டியோ தான் அவரை பத்தி நீங்க போட போறீங்க. அதுக்கு எதுக்கு வந்து நெரிசல் வந்து நீங்க ஏற்படுத்தி விட்டுன்னு இருக்கிறீங்க? அங்க இருக்கிற தற்கூரிகள் கூட எப்படி சொல்றது, டி அவர் சாதாரண மனுஷன்டா, புரியுதுங்களா? கத்தாதீங்க, நெரிசல் ஏற்படுத்தி விட்டுன்னு இருக்காதீங்க. சப்போஸ் வந்து ஒரு ஸ்கிராச் ஆயிடுச்சு, காலில் கை ஸ்கிராச் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நீங்க பண்ற முட்டாள்தனத்தால தாண்டா அவர் வந்து எப்படி சொல்றது சோசியல் மீடியாக்குள்ளே வரமாட்டிருக்காரு. நியூஸ் கிட்ட கூட அதுக்குதான் வந்து கரெக்டா வந்து பதில் வந்து கொடுக்க மாட்டிருக்காரு. நீங்க இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், இந்த நியூஸ்காரங்க கேப்டனா இப்படிதான் பேசி பேசி வந்து ஒரு நெகட்டிவிட்டியா போட்டு போட்டு சத்தியமா இந்த மாதிரி தான் பேசி பேசி சாவடிச்சு போட்டானுங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து சோசியல் மீடியா கிட்ட சத்தியமா வராதிங்க. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆட்சி வந்துட்டோன்னே வரலாம், புரியுதுங்களா?